பாருங்க, பச்சை பயிறு இப்படி முளைக்கட்டுனதை குழந்தைங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இப்படியே கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்கள சாப்பிட வைக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பச்சை பயிரை. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா மிக்ஸியில் பேஸ்ட்டாட்டு அரைச்சாச்சு. இப்போ மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மாவில் தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம பச்சை பயிர்லேயே தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். அதனால் மாவில் தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா பெரியவங்கனாலையும் சாப்பிட முடியாது. ஏன்னா வயசானவங்க பல்லு கொஞ்சம் இருக்காமல் இருக்கும், அவங்கனாலையும் சாப்பிட முடியாது. இப்படி செஞ்சு கொடுத்தா பெரியவங்களும் சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், தோசையை பரட்டிக்கலாம். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்க, நல்லா மொறு சாப்பிட்டா இருக்குது தோசை. இதுக்கு சைடிஷாக காளான் குழம்பு வச்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.